نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் இன்றைய தினம் முதல் அமர்வில் இரண்டு மிக முக்கியமான தலைப்புகளிலே இந்த தர்பியா நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது தலைப்பாக, இரண்டாவது அமர்வினுடைய முதல் தலைப்பாக அல் உமூருல் முஈனா அல சப்ரி அல அதல் ஹல்க், மனித தீங்கில் பொறுமை காப்பதற்கான பொறுமைக்கான துணை காரணிகள், துணை நீக்கும் காரணிகள் என்கிற அந்த தலைப்பிலே சுமாராக நாங்கள் கடந்த இரண்டு தர்பியா நிகழ்ச்சிகளிலே 10 அம்சங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 9 அம்சங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 10வது 29வது பக்கம் அல் உமூருல் முஈனா அல சப்ரி அல அதல் ஹல்க், 29வது பக்கம். கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இந்த நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவருடைய நூல். அதற்கு தாலீக்காக சில விளக்க உரைகளை மதீனாவை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர் ஷேக் பதர் அல் அப்பாத் அவர்கள் சில அணிந்துரைகளை, சில தெளிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதிலே 10வது அம்சம் ஐ யஷ்ஹத மையத் அல்லாஹி மஅஹு இதா சபர, ஒரு மனிதர் தீங்கிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதிலே பொறுமை காக்கிறாராக இருந்தால் அவர் அல்லாஹு தாலா அவரோடு இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கை. பொறுமையோ மேற்கொண்டோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். அதே போன்று வ மஹப்பத் அல்லாஹி லஹு இதா சபர, இரண்டு மிக முக்கியமான பிரயோசனங்கள் கிடைக்கிறது. ஒன்று, அல்லாஹு தாலா எங்களோட இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கை. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ தீங்கு வர்ற நேரத்தில் அந்த தீங்கை நம்ம எப்படி கையாளணும்? பொறுமையோடு இருக்கணும், சபராக இருக்க வேண்டும். பொறுமை என்பது மிக முக்கியமான மூமீன்களுடைய, முஸ்லீம்களுடைய ஒரு அழகான குணம். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறதால அல்லாஹு தாலா நம்மளை என்ன செய்ய மாட்டான்? எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட மாட்டான், எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட மாட்டான். வமன் கான் அல்லாஹு மஅஹு தஃபஅ அன்ஹு அன்வா அல்லதா. அப்போ அல்லாஹு தாலா எங்களோட இருக்கிறான் என்றால் இந்த மனித சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய என்ன வகையான தீங்காக இருந்தாலும் அந்த தீங்கில இருந்து எங்களை அல்லாஹு தாலா முழுமையாக என்ன செய்வான்? பாதுகாப்பான். முழுமையாக அல்லாஹு தாலா என்ன செய்வான்? பாதுகாப்பான். வல் மதர்ராத் மாலா யத்ஃபஉஹு அன்ஹு அஹதும் மின் ஹல்கிஹி, யாராலையும் தடை செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மளை என்ன செய்வான்? இந்த பொறுமையினால அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? எங்களுக்கு அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்போ இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில் இருக்கணும். இரண்டாவதாக அல்லாஹுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும். இந்த இரண்டும் கிடைக்கிறதாக இருந்தால் தீங்கில் செய்கிற நேரத்தில் நாங்கள் பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு அதை பொறுமையாக அதை மேற்கொள்ள வேண்டும். பொறுமையோடு இருக்கணும், சகித்து கொள்ளணும். இப்படி இருந்தோம்னு சொன்னால்
இந்த இரண்டு வகையான பிரயோசனங்கள் கிடைக்கிறதாக இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனது கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு இரண்டு மிக முக்கியமான திருமறை வசனங்களில் இருந்து ஆதாரத்தை சொல்கிறார். முதலாவது சூரத்துல் அன்ஃபால் 46வது வசனம், வஸ்பிரு இன்னல்லாஹ மாஸ்ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹு தாலா யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்போ பழிக்கு பழி வாங்குறதால என்ன செய்ய முடியாது, அல்லாஹு தாலா அவர்களோடு இருக்கிறானுங்கிறது அல்ல. அதை நாங்கள் என்ன செய்யணும், பொறுமையோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன, அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்போ பொறுமையோடு இருக்கிற நேரத்தில் இந்த நன்மை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எங்களுக்கு தர்றான். இரண்டாவது வசனம் ஆல இம்ரான், சூரத்துல் ஆல இம்ரான்ல 146வது வசனம், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹு தாலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அப்போ இதில் ஒன்று அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான், இரண்டாவதாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அப்போ அல்லாஹுடைய நேசம் இருந்துட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அப்போ இன்றைக்கி சில நேரங்களில் அல்லாஹுடைய நேசத்தை விட்டு தூரமாகி போகக்கூடிய நிறைய அடியார்களை நம்ம பார்க்குறோம், நிறைய சகோதரர்களை பார்க்குறோம், நிறைய சகோதரிகளை பார்க்குறோம். அப்போ இந்த பொறுமையினால் எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன, அல்லாஹு தாலா இந்த பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் பொதுவாக நாங்கள் இப்படி பொறுமை செய்கிறதுனால அல்லாஹு தாலா சில மிக முக்கியமான சில எங்களுக்கு சாதகமான விடயங்களை அல்லாஹு தாலா தர்றான். அதை என்ன செய்கிறார், ஷேக் பதர் அல் அப்பாத் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா இப்படி நம்ம பொறுமையோடு இருக்கிறதால, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறதால ஒன்று அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும், இரண்டாவதாக அல்லாஹுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும், மூன்றாவதாக அல்லாஹுடைய தௌஃபீக் அல்லாஹுடைய அருள் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும், தஸ்தீத் நேராக சிந்தனை நேரான முறையில் செல்வது, வல் மஊனா அல்லாஹுடைய உதவி, வல் ஹைர் அல்லாஹுடைய நலவு, அல்லாஹுடைய பரக்கத் என்று இதெல்லாம் அல்லாஹு தாலா இந்த பொறுமையாளர்களுக்கு கொடுக்குற மிக முக்கியமான பகுதிகள், அல்லாஹு தாலா கொடுக்குற மிக முக்கியமான சிறப்புகள். அப்போ இந்த சிறப்புகள் எப்போ நாங்கள் எங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி அந்த மனதை நாங்கள் வெற்றி கொண்டு அல்லாஹு தாலா எந்த பண்பை எங்களுக்கு நேசிக்கிறதாக சொல்கிறானோ, அல்லாஹு தாலா யார் கூட இருக்கிறதாக சொல்கிறானோ, இப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்குற மிக முக்கியமான சிறப்பாக இந்த நூலினுடைய ஆசிரியர் ஷேக் பதர் அல் அப்பாஸ் என்ன செய்கிறார், அதுக்குரிய விளக்க உரையாக சொல்லுகிற பொழுது இந்த செய்தியை சொல்லுகிறார். 30வது பக்கம், கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், 11வது பகுதி, ஐ யஷ்ஹத அன்ன சபர நிஸ்ஃபுல் ஈமான். நம்ம முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த பொறுமை என்பது ஈமானில் பாதி, ஈமானில பாதி. ஃபலா யபுதுல் மின் ஈமானிஹி ஜுஸ்அன் ஃபி நுஸ்ரத்தி நஃப்ஸிஹி. அப்போ இந்த ஈமானில் எந்த ஒரு பகுதியையும் எங்களுடைய மனசுக்காக வேண்டி நாங்கள் இழந்துடக்கூடாது. மிக முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் இல்லைன்னு சொன்னால், நாங்கள் இந்த பொறுமையை நாங்கள் மேற்கொள்ளாத காரணத்தால் சில நேரங்களில் ஆன்மாவுக்கு நம்ம கட்டுப்பட்டுருவோம். ஆன்மா சொல்லுவோம் அடி அல்லது பழி வாங்கு, ஏதாவது ஒன்று சொல்கிற நேரத்தில் அதுக்கு கட்டுப்பட்டால் எங்களுடைய இந்த ஈமானில் கிடைக்கிற அந்த பகுதியை நம்ம என்ன செஞ்சிடறோம், இழந்துடுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ஈமானுடைய பூரணத்துவத்தை அடைகிறதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற வகையில் அந்த பொறுமையை நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார் இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி செய்தால் ஃபைதா சபர ஃபகத் அஹ்ரஸ ஈமானஹு வசானஹு மினன் நக்ஸ். இப்படி ஒருத்தர் தன்னுடைய ஆன்மாவுக்கு கட்டுப்படாமல் பொறுமையை மேற்கொண்டு தன்னுடைய ஈமான தக்க வச்சுக் கொள்றதாக இருந்தால் என்ன செய்கிறார், ஃபைதா சபர பொறுமையோடு இருந்தால் ஃபகத் அஹ்ரஸ ஈமானஹு வசானஹு மினன் நக்ஸ், தன்னுடைய ஈமானில் ஏற்பட்ட குறைகளை விட்டு தன்னுடைய ஈமானை அவர் பாதுகாத்து கொண்டார். இப்போ பாதுகாக்கிறதாக இருந்தால் நம்ம பொறுமையோடு இருக்கணும். அதுதான் அந்த ஆசிரியருடைய சுருக்கமான சில செய்தி என்ன செய்கிறார், சொல்லுகிறார், வல்லாஹு யதுஃபவு அனில்லதீன ஆமனு. அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்வான், இந்த மூமின்கள் மீது என்னென்ன தீங்குகள் வந்தாலும் என்ன வகையான அச்சுறுத்தல் வந்தாலும் அதை அல்லாஹு தாலா என்ன செய்வான், அவரை அதிலிருந்து பாதுகாப்பான் என்ற செய்தி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே,
அப்போ இந்த வகையில் நாங்கள் ஈமான ஒரு சிறிய சிறிய விடயங்களுக்காக நம்ம இழந்துடக்கூடாது. சிறிய சிறிய விஷயங்களுக்காக இழந்துடக்கூடாது. பழி தீர்த்துருவோம், பழி வாங்கிடுவோம், அடித்தா அடிக்கத்தானே சொல்லுது, என்ன செய்யுது? அப்போ இந்த வகையில் நாங்கள் என்ன செய்யணும்? ஈமானை சிறிய சிறிய அற்பமான ஆசைகளுக்காக, அற்பமான விஷயங்களுக்காக நாங்கள் ஈமானில் எந்த ஒரு பகுதியும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அப்போ ஈமானை நம்ம பாதுகாக்கிறதாக இருந்தால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசிரியர் சொல்கிறார். ஷேக் இவர் என்ன செய்கிறார்? பத்ர் அல் அப்பாத் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஐதன் அனில் உமூர் அல்லதி துஈனு அல சபர். இதுவும் என்ன செய்யுது? எங்களுடைய பொறுமையை மேற்கொள்றதுக்கு துணை நிற்கக்கூடிய காரணிகள். அன்ன சபர நிஸ்ஃபுல் ஈமான், ஈமானுடைய பாதி. பொறுமைங்கிறது ஈமானுடைய பாதி. லி அன்னல் ஈமான நிஸ்ஃபான், ஈமான் வந்து 2 அரைப்பகுதி. ஒன்று சபுருன் வ ஷுக்ருன், ஒன்று பொறுமை, இரண்டாவது நாங்கள் நன்றி செலுத்துதல். ஷுக்ருன்னா என்ன? நன்றி செலுத்துதல். 2 சொல்லி சொல்றார். கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? சொல்லுகின்ற ஒரு செய்தியை இதுக்கு உதாரணமாக கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றார்? அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமீன்களுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய எல்லா அம்சங்களையும், எல்லா விஷயத்தை பார்க்குற நேரமும் அத்தனையுமே ஆச்சரியம்தான். இப்படி நடந்து கொள்வாரா என்று நம்ம மூக்கில் கை வைக்கிற அளவுக்கு என்ன செய்கிறது? அவருடைய அழகிய பண்பை என்ன செய்வார்? காட்டுவார். அப்ப எல்லா அம்சங்களும், அவருக்கு துக்கம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், வெற்றி வரட்டும், தோல்வி வரட்டும், சோதனைகள் வரட்டும், எது வந்தாலும் அவருடைய நடவடிக்கையை பார்த்தால் பார்க்கிறவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? சொல்லிட்டு சொல்றாங்க, வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லி முஃமின், இது மூமின்களை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. இவருடைய ஆச்சரியமான விஷயம் யாருக்குரியது? இறை விசுவாசிகளுக்கு மாத்திரம் உரியது. இதா அசாபத்துஹு சர்ராஉன், அவருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் ஏதாவது வருமாக இருந்தால், மகிழ்ச்சியான சந்தோஷமான உள்ளத்தை பூரிப்படைய செய்யக்கூடிய ஏதாவது அம்சங்கள் வருகிற பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? பெருமை கொள்ளாமல், மமதை கொள்ளாமல் அந்த நேரத்தில் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துகிறார். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு என்ன செய்கிறார்? நன்றி செலுத்துகிறார். ஃபகான கைரன் லஹு, அது அவருக்கு அல்லாஹ் தஆலா நலவாக மாற்றி கொடுக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யறது? சில நேரங்களில் எங்களை வெற்றி தேடி வர்ற நேரத்தில், சில நேரங்களில் அதிகாரங்கள், பட்டம் பதவிகள் வர்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? எப்படி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பெருமை பாராட்டி பேசுவோம். பதவி கிடைச்சிட்டுனா என்ன செய்யுது? நீங்கள்லாம் இருக்கிறீங்களே மனுஷன் சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? ஏதோ தனக்கு கிடைக்கிறத வச்சு என்ன செய்யுது? அவர் பெருமை பாராட்டுறது பார்க்குறோம். ஆனால் ஒரு மூமின் இப்படி செய்யக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தளவில் வெற்றியா தோல்வியா, மகிழ்ச்சியா கவலையா, என்ன வந்தாலும் அவர் என்ன செய்வார்? அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவார். இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியம். இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவருடைய பெருமைகள் எல்லாத்தையும் அகற்றி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடறான்? அவருக்கு அதை நன்மையாக மாற்றி கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது ஒரு நிலைப்பாடு. இது அந்த ஈமான் 2 வகை. ஒன்று சபர், 2வது ஷுக்ருன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இதுக்கு முதலாவது பகுதி. 2வது பகுதி வைதா அசாபத்து லர்ராவுன், மகிழ்ச்சி எப்படி வந்து அவர் நன்றி செலுத்துகிறாரோ அதுபோல அவருக்கு கஷ்டமான துக்கமான செய்திகள் வருகிற பொழுது சபர, அந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் ஃபகான கைரன் லஹு, அல்லாஹு தாலா அவர் பொறுமையோடு இருந்த காரணத்தினால் அதையும் அவருக்கு நலவாக மாற்றி கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சில நேரங்களில் சந்தோஷம் வர்ற நேரத்தில் நன்றி செலுத்திடுவோம். ஆனால் துக்கம் வர்ற நேரத்தில், கவலை வர்ற நேரத்தில், சோதனைகள் வர்ற நேரத்தில், இது என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு தானே சோதனை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? ஏதோ இவருக்கு மட்டும்தான் உலகத்தில் சோதனையை எழுதி வச்ச மாதிரியும், மற்றவங்களெல்லாம் அப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியிலேயே மிதந்துட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி என்ன செய்வார்? கதை விடுறதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன செய்கிறது? 2ம் கலந்தது தான். ஒன்று மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன செய்யும்? 2ம் கலந்து தான் வரும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கிறான். அப்போ இந்த வகையில் அவருக்கு துக்கமான செய்தி, கவலையான செய்தி, தோல்வி இப்படி எல்லாம் வர்ற நேரத்தில் அவர் என்ன செய்யணும்?
அல்லாஹு தஆலா எழுதியது நடக்கிறது. அல்லாஹ்வுடைய கலா கதர்ல எது இருந்திருக்கிறதோ அதுதான் நடக்கிறது. எனவே நான் இதற்காக வேண்டி பதட்டப்பட்டு மனம் தளர்ந்து நான் என்ன செய்கிறது, திடீரென்று ஒரு முடிவுக்கு வர்றது, மார்க்கம் அனுமதிக்காத சில முடிவுகளை இன்னைக்கு நம்ம சிலர் எடுக்கிறத பார்க்கிறோம். இருக்கிறாங்களா இல்லையா? வாழ்க்கையில தோல்வி, சில ஆட்கள் வந்து தோல்வியை சகிச்சு கொள்ளவே மாட்டாங்க. அப்படியான நிலப்பாட்டில் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு எவ்வளவுதான் தோல்வி வந்தாலும் அவர் மாஷா அல்லாஹ் எழுந்து நிற்கின்ற நல்ல வீரமுள்ளவங்களா நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில பொதுவாக ஈமான் என்பது இரண்டு பகுதிகள். ஒன்று நன்றியோடு சம்பந்தப்பட்டது, இரண்டாவதாக பொறுமையோடு சம்பந்தப்பட்டது என்று என்ன செய்கிறார் ஷேக் பத்ர் அல் அப்பாஸ் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில பொதுவாக நாங்க சிறிய அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி பொறுமையை இழந்து ஈமானை இழந்துடக்கூடாது. ஈமான்ல என்ன செஞ்சிடக்கூடாது, குறை ஏற்பட்டு விடக்கூடாது. பொறுமையோடு இருந்து எங்களுடைய ஈமானை பாதுகாக்கின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இது இந்த நூலினுடைய 30வது பக்கத்தில் பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹு தஆலா இன்னும் சொல்லி காட்டுறான் பாருங்க. வசனத்தை ஷேக் பத்ர் அல் அப்பாஸ் கொண்டு வர்றார். இன்ன ஃபீ ذلك لآيات لكل صبار شكور. இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. யாருக்கு? லிகுல்லி சப்பாரின் ஷக்கூர், பொறுமையாளர்களாக நல்ல பொறுமை செய்யக்கூடியவங்க, நன்றி செலுத்தக்கூடியவங்க, இவர்களுக்கு என்ன செய்கிறது, நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப சிறிய விஷயங்களுக்காக, அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யாரையுமே பழி தீர்க்கின்ற அந்த மனோநிலையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது என்பதை இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். 32வது பக்கம். கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், 12வது காரணி ஐ யஷ்ஹத அன்ன சப்ரஹு ஹுக்மும் மின்ஹு அலா நஃப்ஸிஹி வ கஹ்ருன் லஹா வ கலபத்துன் லஹா. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், எப்பயுமே எங்களுடைய பொறுமை எங்களுடைய மனசாட்சிக்கு தீர்ப்பு சொல்லணும். மனசு நம்ம ஜெயிச்சிட்டா தான். எப்படி ஜெயிக்கணும், இந்த பொறுமையால தான் நம்ம ஜெயிக்கணும். பொறுமை சொல்ற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. பொறுமை மனசு சொல்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. மனசு என்ன சொல்லும், பழி தீர்த்து தான் ஆகணும் என்று என்ன செய்யும், மனசு சொல்லும். ஆனால் இஸ்லாம் எதை அங்கீகரிக்குது, எதை வலியுறுத்தி சொல்லுது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது பொறுமையோட இருந்துக்க. அப்ப இந்த பொறுமையை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய ஆன்மாவை வெல்லணும். பொறுமையை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், ஆன்மாவை வெல்லணும். வகஹருன் லஹா, அதை வெற்றி அடைகிறது. வகலபத்துன் லஹா, அதை நம்ம என்ன செய்ய மிகைக்கிறது. இப்படி நடந்தால் ஃபமதா கானத்தின் நஃப்சு மக்ஹூரத்தன் மஅஹு, இவ்வாறு எங்களுடைய ஆன்மா அடிபணிந்து விட்டால். எதுக்கு அடிபணிந்து விட்டால், மஅஹு மக்லூபத்தன், உதாரணமாக எங்களுடைய ஆன்மா சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், கேட்டுட்டோம்னு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் முழுமையாக அந்த ஆன்மா சொல்லுகின்ற அந்த முறையிலேயே நம்ம எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆன்மா ஒன்று சொன்னால் அது என்ன செய்கிறது, அதுக்கு எதிரான நல்ல ஒரு அம்சம் இருக்கிற பொழுது, இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்யணும், அதை நாங்கள் முற்படுத்தி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்துட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வேற எந்த ஒன்றுக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மா சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம பொறுமையோடு இருந்துட்டோம்டா, பொறுமையோடு நம்ம அதை கையாண்டு விட்டோம்னு சொன்னால், பொறுமை தான் எங்களுடைய ஆன்மாவை தீர்ப்பு சொல்லக்கூடிய அம்சமாக நம்ம எடுப்போமாக இருந்தால் நம்ம எந்த ஒன்றுக்கும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. லம் தத்மா ஃபி இஸ்திர்காகிஹி வ அஸரிஹி வ அஸ்ரிஹி வ இல்காஹி ஃபில் மஹாலிக். இப்படி நம்ம என்ன சொன்னா என்ன செய்யாது, நம்மளை கொண்டு போய் அழிவில் கொண்டு போய் தள்ளிராது. ஆனா எங்களுடைய ஆன்மா சொல்லுது, அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு பொறுமை எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இப்படி இருப்போமாக இருந்தால், ஒமதா கான முதிஅன் லஹா சாமிஅன் மின்ஹா மக்ரூஹன் மாஹா, எப்படி அதுக்கு கட்டுப்பட்டு அது சொல்றது எல்லாம் கேட்டு மக்ஹூரன் மாஹா, அது எங்களை அடிமைப்படுத்தி இருக்குமாக இருந்தால், லம் தஸல் பிஹி ஹத்தா துஹ்லிகஹு, எங்களை அப்படியே கொண்டு போய் அழிவிலே தள்ளிரும்.
அழிவுல என்ன செஞ்சிரும், கொண்டு போய் எங்களை தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், இந்த நூலினுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்க பொறுமையை வைத்துத்தான் அது எங்களுடைய ஆன்மாவை மிகைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நடவடிக்கைகளை அமைச்சுக் கொள்ளணும். அது சொல்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் எங்களை அப்படியே கொண்டு வைத்து முழுமையாக அழிவில் தள்ளுகின்ற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிட, இழிநிலைக்கு எங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது என்று என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். இப்படி இருக்குமாக இருந்தால் உண்மையிலேயே நம்ம என்ன செய்யறோம், எங்களுடைய ஆன்மா கடைசியில் சொல்றாரு ஃபஹீன இதன் எதுஹாரு சுல்தானுல் கல்ப் என்ன செய்தி வ தஸ்புது ஜுனூதுஹு. அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த ஆன்மாவை மிகைக்கிற வகையில் நம்ம இருப்பமாக இருந்தால் அப்ப அதை என்ன செஞ்சிரும், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, மிகப்பெரிய ஒரு பலமாக, மிகப்பெரிய ஒரு படையாக அதை என்ன செஞ்சிரும் இருக்கும். ஃபஹீன இதன் எதுஹாரு சுல்தானுல் கல்பி வ தஸ்புது ஜுனூதுஹு வ யஃப்ரஹு வ யக்வா வ யத்ருதுல் அதுவ அன்ஹு. இப்படி இருக்குமாக இருந்தால் எங்களுடைய அந்த தீய பழக்கங்களை, இந்த பழிதி இருக்கிற மாதிரியான இந்த குணத்தை எல்லாத்தையும் இந்த எதிரியே என்ன செஞ்சிடும், அது விரட்டி விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் நம்ம என்ன செய்கிறது, ஆன்மாவை கண்டித்து உங்களுக்கு தெரியும் நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியே நீங்க பார்க்கலையான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து மார்க்கத்தை விட்டு உலக ஆசாபாசங்கள்ல அல்லது அநியாயங்கள்ல மனோ இச்சைகளில் கட்டுப்பட்டு இருக்கிறவங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது, கடுமையாக கண்டிக்குது. அப்ப அந்த வகையில் பொதுவாக ஆன்மா விஷயத்தில் நம்ம ரொம்ப மிக அவதானமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க இன்னொரு செய்தியில, உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்றா என்ன செஞ்சிடும், எல்லாமே சீராகிரும். அது சீர்கட்டுட்டா எல்லாமே சீர்கற்றும். அப்ப அந்த வகையில் என்ன செய்யுது, நம்ம எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன செய்யணும், நிலையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லுகிறார்கள், இந்த விடயத்தில் நம்ம என்ன செய்யணும், மிக அவதானமாக இருந்து எங்களுடைய ஆன்மாவை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய அருளினால் அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த ஆன்மாவை வெற்றி கொள்ளுகின்ற மன தைரியம் உள்ளவங்க நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினில் தஈஃப். ஒரு பலகீனமான மூமினை விட ஒரு பலமான மூமின் என்ன செய்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். ரெண்டு பேரையும் ஃபீ குல்லின் கைர், எல்லாரையும் நலவு இருக்கும். ஆனால் அந்த எதிர்கொள்ளுகின்ற விதம் அதை என்ன செஞ்சிடும், ஒரு பலமான ஈமான். சில நேரங்களில் நீங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லயே அடிபட்டு போயிடுவோம் ஈமான், அப்படியா இல்லையா? ஒரு சிறிய நோய் வரட்டும், நோய் வந்தோடனே ஈமான இழந்து மார்க்கம் தடை செய்திருக்கின்ற, மார்க்கம் வரவேற்காத, மார்க்கம் அனுமதிக்காத சில வைத்திய முறைகளை கையாளுறதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன செய்கிறது, இந்த முஃமினுல் லைஃப் தான், இவர் பலகீனமான மூமின் உள்ள ஈமான் உள்ளவர் தான். அப்ப அல்லாஹ் எதை நேசிக்கிறான், பலமான ஈமான். உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பத்ர் களத்தை சந்திச்சதே சும்மா லேசான ஆட்களை வச்சு அல்ல. படைப்பலத்தில் குறைவு, வலிமையில குறைவு, உடல் வலிமையில. ஆனால் எதுல கூட ஈமானிய வலிமையில உயர்ந்தவங்க தான். அவங்களுக்கு நிகராக நம்ம என்ன செய்யுது, வேற யாரையும் பார்க்க முடியாது. நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சஹாபாக்களுடைய ஈமான் என்பது மிக வலிமையானது. அப்ப அந்த வலிமையான ஈமானை வச்சு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பத்ர் களத்தை என்ன செஞ்சிருக்கிறார்கள், சந்தித்து வெற்றி கொண்ட வரலாற்றை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது, இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார், பொதுவாக நாங்க எங்களுடைய ஆன்மாக்களை வெல்லுகின்ற, பொறுமையை மேற்கொள்ளுகின்ற நன்மக்களாக நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். இப்படி இருக்கிற பொழுதுதான் கண்டிப்பாக என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா நம்ம எங்களுடைய ஆன்மாவை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காவிட்டால் அது சொல்ற மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகள் அமைஞ்சிடும். அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு போக வேணாண்டா போகாம இருக்கிறோம் நம்ம நல்ல விஷயங்களுக்கு. ஆனா தீய விஷயங்களுக்கு போன்னு சொல்லி லேசா என்ன செய்யுது, லேசா கையை காட்டிட்டா அப்படி போயிடுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில ஈமானை, இந்த உள்ளத்தை ஆன்மாவை நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு
எங்களுடைய கண்ட்ரோல்ல முழுமையாக வச்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கைகளில் தான் என்ன செய்கிறது, உள்ளங்கள் இருக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நம்ம அடிக்கடி அல்லாஹ் தஆலாட்ட துஆ செய்யணும். என்ன, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய ஆன்மாவை மார்க்கத்தில் நிலையாக இருக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிரு, உதவி செய்வாயாக என்று சொல்லி என்ன செய்யணும், நாங்கள் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக 33வது பக்கம். கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், அஸ்ஸாலிஸு ஆஷர் 13வது, அன் யஅலம அன்னஹு இதா ஸபர ஃபல்லாஹு நாசிருஹு வலா புத்த. ஒரு மனிதர் பொறுமையோடு இருந்துட்டால் அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்வான். இதை நம்ம என்ன செய்யணும், மனதார நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பொறுமையோடு இருந்தால் யார் நமக்கு உதவி செய்யறது, அல்லாஹு தஆலா உதவி செய்வான். ஃபல்லாஹு வகீலுன் மன் ஸபர. அல்லாஹு தஆலா பொறுமையோடு இருக்கிறாங்களே, பொறுமையை மேற்கொள்கிறவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான், பொறுப்பாளனாக இருக்கிறான். வஅஹால ஸாலமஹு அலல்லாஹ். அவருக்கு என்னென்ன அநியாயங்கள் வந்தாலும் அதில் இருந்து அவரை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருந்தான், பாதுகாத்துகிறான். வமன் தஸர லி நஃப்ஸிஹி வக்கல்லஹுல்லாஹு இலா நஃப்ஸிஹி ஃபகானஹு நாசிருன் லஹா. சிலர் என்ன செஞ்சிருவாங்க, பொறுமையை காத்துக்கொள்ள மாட்டாங்க, பழி தீர்க்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கு உடனே அடி என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும்னு நினைப்பாங்க. இப்படி செய்யறவங்க பொதுவாக தங்களுடைய ஆன்மாவுக்கு கட்டப்பட்டவங்க. இப்படி ஆன்மாவுக்கு கட்டப்பட்டவங்களை அல்லாஹ் தஆலா அப்படியே அவங்களுடைய அதோடய திருப்பி விட்டுருவான். இவங்களுக்கு என்ன செய்யாது, நன்மைகள் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்காது. அப்ப நம்ம எப்பவும் என்ன செய்யணும், உதவி நாங்கள் பொறுமையோடு இருக்கிறமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களை கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்வான். ஒரு கட்டத்தில் என்ன செய்ய மாட்டான், எங்களை கைவிட மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கையில நம்ம இருக்க வேண்டும். ஃபைன மன் நாஸரஹுல்லாஹு கைருன் நாசிரீன் இலா மன் நாஸரஹு நஃப்ஸுஹு அஜஸுன் நாசிரீன வ அத்அஃபுஹு. என்ன சொல்றாருன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா யாருக்கு உதவி செய்கிறானோ, எந்த பொறுமையாளர்களுக்கு உதவி செய்கிறானோ அதுதான் ஒரு சிறப்பான பொறுமையாளர்கள். அதே நேரத்தில் ஆன்ம சிலருக்கு என்ன செய்யும், உதவி செய்யும், பழி தீர்க்கிற மாதிரி, அதனால தன்னுடைய மனசு நிம்மதி அடைகிற மாதிரி, ஆன்மா சொல்ற மாதிரி நடந்து கொண்டால் இது உண்மையான யதார்த்தமான வெற்றியாளர்களோ பொறுமையாளர்களோ கிடையாது. இவங்க யாருக்கு கட்டுப்பட்டிருக்கிறாங்க, இவங்கள் ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை என்ன செய்கிறார் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நினைக்கிறேன் தூக்கம் வருது பிள்ளைக்கு, டீ டைம் தானே, டீ குடிச்சும் தூக்கம் வராதாக்கள் எந்திரிச்சு நில்லுங்க. ஷேக் பத்ர் அல் அப்பாத் அவர்கள் சொல்கிறார்கள், யகிலல் அப்து அம்ரஹு இலல்லாஹ். நம்ம எப்பயுமே எங்களுடைய எல்லா விஷயங்களையும் யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும், அல்லாஹு தஆலாவிடத்தில் பொறுப்பு சுமத்த வேண்டும். வயத்லுபு நஸ்ரஹு வ ஹக்கஹு வ உமூரஹு மினல்லாஹ். என்ன உதவியதாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அல்லாஹு தஆலாவிடத்தில் தான் வேண்ட வேண்டும். யார்கிட்ட கேட்கணும், அதை அல்லாஹு தஆலாவிடத்தில் தான் கேட்க வேண்டும். வயுஃபவ்விது அம்ரஹு இலல்லாஹ். முழுமையாக அல்லாஹு தஆலாட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான். நம்ம என்ன செய்யறது, முழுமையாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டியதுதான். ஃபதகூனு ஹாதிஹி ஹாலுஹு யஸ்பிரு வ யன்ததிரு ஆகிபத ஸப்ரிஹி நஸ்ர மினல்லாஹி வ தஈதன் வ தௌஃபீகா. அவர் என்ன சொல்றார் என்றால், இப்படி முழுமையாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவனுடைய உதவியை அல்லாஹு தஆலா வழங்குவான், அவரை அல்லாஹு தஆலா ஸ்திரப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். இதுக்கு அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ ஆதாரமாக கொண்டு வருகிறார். என்ன, வ அன்னன் நஸ்ர மஅஸ் ஸப்ர். வெற்றி என்பது என்ன செய்ய, உதவி என்பது எதோடு இருக்குது, பொறுமையோட தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பழி தீர்த்தா தான் வெற்றி வர்ற மாதிரி அப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம், நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது, பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளும் என்ன செய்யாது, பொய்யாகாது. அப்ப பொறுமைக்கு என்ற ஒரு தனியான ஒரு அந்தஸ்து என்ன செய்கிறது இஸ்லாத்துல இருக்குது. அப்ப இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
பொறுமையோடு தான் உங்களுக்கு என்ன செய்கிறது, வெற்றியோ உதவியோ விடிவோ ஏதோ என்ன செய்கிறது, இந்த பொறுமையின் ஊடாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த செய்தியை ஷேக் பத்ர் அல் அப்பாத் என்ன செய்கிறார், எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக 34வது பக்கம் கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அர்-ராபி ஆஷர் 14வது, அன்ன சப்ரஹு அலாமன் ஆதாஹு வஹ்திமாலுஹு லஹு யூஜிபு ருஜூ ஹஸ்மிஹி அன் ظுல்மிஹி வ நதாமதிஹி. இப்படி நம்ம இதில் என்ன சொல்றாருன்னா, அன்ன சப்ரஹு அலாமன் ஆதா, யாரெல்லாம் எங்களுக்கு நோவினை செய்கிறாங்களோ அந்த நோவினை நம்ம என்ன செய்கிறோம், பொறுத்து கொள்கிறோம். வஹ்திமாலுஹு, நம்ம அதை என்ன செய்கிறோம், சகித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் யூஜிபு ருஜூ ஹஸ்மிஹி அன் ظுல்மிஹி வ நதாமதிஹி. இப்போ என்ன செய்யுது, ஒருத்தர் நமக்கு அநியாயம் செய்கிறார், பொறுத்து கொள்கிறோம். திரும்ப அநியாயம் செய்கிறார், பொறுத்து கொள்கிறோம். திரும்பவும் அநியாயம் செய்கிறார், பொறுத்து கொள்கிறோம். இப்போ என்ன செய்வார், அநியாயம் செய்கிறவருக்கு இப்போது வெக்கம் வரும். என்ன செய்வார், இப்போ அவருக்கு என்ன செய்யும், மனசுக்கு என்னடா இவ்வளோ செய்தும் பொறுமையோடு இருக்கிறாரு, இவ்வளவு செய்தும் அவருடைய ரியாக்ஷன் எங்களுக்கு காட்டலையே, எதையுமே என்ன செய்யலாரு, ஒண்ணுமே சொல்லலையே, பொறுமையோடு இதை கையாளுறாரு என்று சொல்லி இவர் என்ன செஞ்சிருவார், அநியாயம் செய்கிறவனும் அநியாயம் செய்யாமல் ஆக்கிடலாம். எப்ப ஆக்கிடலாம், பொறுமையோடு இருக்கிறதால. பொறுமையோடு இருக்கிறதால என்ன செஞ்சிடலாம், நம்ம அதான் இதுல சொல்றாரு என்ன, ருஜூ ஹஸ்மிஹி அந்துல்மிஹி, அவருடைய அநியாயத்தில் அந்த எதிரி அநியாயம் செய்வதிலிருந்து என்ன செய்வார், வாபஸ் வாங்கிடுவார். இதுக்கு பிறகு நம்ம இதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, இவ்வளவு செஞ்சும் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் இவ்வளவு அநியாயம் பண்ணியும் இவ்வளவு பேசியும் ஏசியும் என்ன செய்யல, எதையுமே எதிர்ப்பாக தெரிவிக்கலையே, பொறுத்து கொள்றாரே என்று சொல்லி என்ன செஞ்சிருவார். இதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, இவருக்கு என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது, இவர் எப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவார், தன்னுடைய அநியாயத்திலிருந்து விலகிக் கொள்வதற்கு இந்த பொறுமை துணையாக அமைகிறது. இந்த பொறுமை என்ன செய்கிறது, துணையாக அமைகிறது. அதே போல என்ன சொல்கிறார், வயத்திதாரஹு வலௌமன் நாசிலஹு, இப்படி இருக்கிறதால நீங்க பாருங்க, சில நேரங்களில் நம்ம இப்படி பொறுக்கிறதால எதிரிய மக்கள் திட்டி தீப்பாங்க. ஏண்டா அவருக்கு போய்த்து இவ்வளோ அநியாயம் பண்ணியும் பொறுத்துட்டு இருக்கிறார்ல என்று சொல்லி என்ன செய்ய, மக்கள் வாய் அடைக்கலாமா, மக்கள் திட்டி தீர்ப்பாங்க. ஆனால் என்ன செய்ய, பாதிக்கப்பட்டவர் என்ன செய்வார், பொறுத்து கொண்டு இருப்பார். முழுமையாக அல்லாஹு தாலாவிடத்தில் ஒப்படைச்சிட்டு என்ன செஞ்சிருவார், ஏதோ அல்லாஹு தாலா சொன்ன இந்த வார்த்தைகளின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் என்ன செஞ்சிருவார், பொறுமையோடு இருப்பார். அதே நேரத்தில் இந்த அநியாயக்காரன் அநியாயம் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் என்ன செஞ்சிருவார், அநியாயத்திலிருந்து விட்ரோ பண்ணிடுவார், அதில் இருந்து என்ன செஞ்சிருவார், வாபஸ் வாங்கி விடுவார். இப்படி சொல்லிட்டு சொல்கிறார், ஃபயஊத் பாத ஈதாஹி லஹு முஸ்தஹியம் மின்ஹு நாதிமன் அலா மா ஃபஅலஹு பல் யஸீரு மவாலியன் லஹு. இப்போ என்ன செய்றார், வெட்கப்பட்டு திரும்ப முகத்தில் முடிக்க முடியாம கடைசியில் என்ன செஞ்சிருவார், இப்படி எதிர்த்தவங்க உங்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக ஏகத்துவ வரலாற்றில் நீங்க பாருங்க, யார் யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தாங்களோ, இந்த எதிர்ப்புக்கு அடுத்த எதிர்ப்பு தெரிவிக்காம பேசாம இருந்தாக்கள் இன்றைக்கு அதனுடைய மிகப்பெரிய தியாகிகளாக இருக்கிறாங்களா இல்லையா, அதனுடைய உதவியாளர்களாக இருக்கிறாங்களா இல்லையா, நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவங்க. ஆனா அவருக்கு எதிராக ஏதாவது செய்யப்பட்டுச்சா, இல்லை, அப்படி கேட்டுட்டு அப்படி விட வேண்டியதுதான். வர்றதெல்லாம் அப்படி விட்டு போனதால கடைசியில் என்ன செய்கிறார், எந்த அளவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆளுகின்ற இரண்டாவது ஹலீஃபாவாக என்ன செய்கிறார், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தாலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, உமர் ஒரு பாதையால் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையால் செல்லுவான். உமர் ஒரு பாதையால் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையால் செல்வான். அந்த அளவுக்கு என்ன செய்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்களில் எதிர்க்கிறவங்க பிறகு நம்மளுடைய நடவடிக்கையினால நல்ல பண்பால இந்த பொறுமையால் என்ன செய்கிறார், அவர் எங்கள மிக நெருக்கமான நண்பராக மாறிவிடுவார். பார்க்கிறோமா இல்லையா. அதோட என்ன செய்யுது, நமக்கு ஏதாவது சொன்னாக்கா மற்றவங்களுக்கு எதிராக என்ன செய்யுது, அவர் என்ன செஞ்சிருவார், தன்னுடைய எதிர்ப்புகளை காட்டுகின்ற ஒரு நிலை இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம நிறைய பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் நம்ம என்ன செய்யறது, எங்களுடைய பொறுமை அநியாயம் செய்கிறவனை தடுக்கக்கூடிய வகையில் அமையணும். எங்களுடைய பொறுமை என்ன செய்யணும், அவன் அநியாயம் செய்கிறவன்
கால ஓட்டத்தில் முழுமையாக அப்படியே என்ன செஞ்சிடணும், தன்னுடைய அநியாயத்திலிருந்து விடுபட்டு கை சேதப்பட்டு வெட்கப்பட்டு என்ன செய்து எங்களுடைய முகத்திலே முழிக்காமல் என்ன செய்து திருந்தி வாழுவதற்கான ஒரு வழியாக என்ன செஞ்சிடும், இது எங்களுடைய பொறுமை அமைந்துவிடும் என்று சொல்லி இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 34 35 இதுஃபா பில்லதி ஹி அஹ்சன். ஒரு தீமையை நம்ம நன்மையால தான் தடுக்கணும். இப்போ என்ன செய்யுது, ஒருத்தர் அடிக்கிறார், இங்கே வாங்க நாங்க பிடிங்க 10 ரியால், வாங்க கடைக்கு போவோம், என்ன செய்யுது சாப்பிட்டுட்டு வருவோம். என்ன செய்யுது, இப்போ அடிச்சதுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர்றாரா என்று என்ன செய்யுது, நல்ல மனுஷன் ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இதுஃபா பில்லதி ஹி அஹ்சன். அவர் ஒன்று செஞ்சா அதை விட நல்லது நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா. அல்லாஹ் தஆலாவுடைய தூதரை பத்தி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மற்றவர்களுக்கு இடையில ஏதாவது யாருடைய பகை இருந்து விட்டால் கஅன்னஹு வலியுன் ஹமீம் வஅன்னஹு கஅன்னஹு வலியுன் ஹமீம். இப்படி நீங்க அந்த நல்லதை செய்யறதால அவர் எப்படி மாறிடுறார், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக மாறிவிடுகிறார். அப்ப என்ன செய்கிறது, நம்ம அவர் தூசிக்க அவர் அநியாயம் செய்ய நம்ம எங்களுடைய நல்ல பழக்கங்களை காட்டுவோம், பொறுமையோடு இருப்போம், அவருக்கு நல்லவைகளை சொல்லுவோம், நல்லவைகளை எடுத்து வைப்போம். இப்படி வைக்கிறதால அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்வார், பிற்காலத்தில் நமக்கு நெருக்கமான ஒரு நண்பராக அல்லாஹ் தஆலா அவரை மாற்றி விடுவான். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம். இது ரெண்டு சாராருக்கு தான் அந்த சான்ஸ். ஒன்று பொறுமையாளர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இப்படி உற்ற நண்பர்களை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறான். இரண்டாவது நட்பாக்கியம் உள்ளவர்கள், அப்ப அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், வமா யுலக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம். யாரெல்லாம் மகத்தான நட்பாக்கியங்களை பெற்று இருக்கிறாங்களோ இவர்களுக்கும் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, உற்ற நண்பர்களாக மாறி விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் என்ன செய்கிறான், 34வது 35வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன செய்கிறது, அப்ப பொதுவாக அந்த எதிரி தன்னுடைய அநியாயத்திலிருந்து திரும்பி வர்ற மாதிரிக்கான நடவடிக்கைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஷேக் பத்ர் என்ன சொல்கிறார், வஹாதல்லதி தக்கரஹு ரஹிமஹுல்லாஹ் அம்ருன் எஜிதுஹு கஸீரும் மினன் நாஸ். இந்த ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி இன்னைக்கு அதிகமான மக்கள் இதை பார்க்குறாங்க. எப்படி, மிம்மன் யதஹம்மலூன அதல் ஹல்கி வ யுகாபிலூன அதாகும் பில் இஹ்திமால். எப்படி எதிர்நோக்குறாங்கன்னு சொன்னால், நோவினை செய்ய அத்தனையும் சகித்துக் கொள்றாங்க, தீங்கு செய்ய அத்தனையும் சகித்துக் கொள்றார். லிஅன்னஹு இதா ஆதாஹு ஷக்ஸுன், ஒரு மனிதன் ஒரு தீங்கு செஞ்சிட்டான், ஃபஹ்தமல்தஹு, நீங்க அதை செஞ்சீங்க, அதை பொறுத்து கொள்றீங்க. திரும்ப ஒரு அநியாயம் செய்கிறார், நீங்க அதை பொறுத்து கொள்றீங்க. திரும்ப ஒரு அநியாயம் செய்கிறார், நீங்க அதை பொறுத்து கொள்றீங்க. இப்படி பார்த்தால் கடைசியில் என்ன செய்கிறது, கடைசியில் இவர் என்ன செய்கிறார், இந்த மனிதர் இவருக்கு உதவியாளராக என்ன செய்கிறார், மாறி விடுகிறார் என்கிற செய்தியை ஷேக் பத்ர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த மேலதிக விளக்கமாக தன்னுடைய இந்த நூலிலே என்ன செய்கிறார், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது 34 35வது பக்கங்களில் உள்ள பகுதி. 36வது பக்கம் 36வது பக்கம் கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அல்-ஹாமிஸ் ஆஷர் ருபமா கான இன்திகாமுஹு வ முகாபலத்துஹு சபபன் லிஸியாதத்தி ஷர்ரி ஹஸ்மிஹி வ குவ்வத்தி நஃப்ஸிஹி வ ஃபிக்ரத்திஹி அலா ஃபி அன்வாஇல் அதா. இப்போ ருபமா கான இன்திகாமுஹு, நம்ம பழி தீர்க்க நினைச்சிட்டோம்டா, பழிதான் இதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம மருந்து கட்ட நினைச்சிட்டா, இப்போ என்ன செய்வார் எதிரி, இன்னும் நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த வகையிலெல்லாம் செய்ய பார்ப்பார். ஏற்கனவே ஒரு முறையை தான் கையாண்டார், இப்போ நம்ம பழி தீர்க்க போய் என்ன செய்ய போறார், இப்போ வேறு வழியில் வருவார். ஏற்கனவே முகத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்தார், இப்போ நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப அதை எதிர்கொண்டுட்டோம், நம்ம அதுக்கு என்ன செஞ்சிட்டோம், நம்ம பழி தீர்த்துட்டோம்னு சொன்னால் இப்போ இவரை எப்படியாவது முதுகுல எப்படி குத்தலாம்னு சொல்லி நினைப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதான் சொல்றார் ஆசிரியர், எப்படி முகாபலத்துஹு சபபன் லிஸியாதத்தி ஷர்ரி ஹஸ்மிஹி, அந்த எதிரியுடைய தீங்குகள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு எங்களை செஞ்சிடும், அது வழிவகுத்துரும், இன்னுமே என்ன செஞ்சிடும், வழிவகுத்துரும். ஏற்கனவே ஒருத்தர் தான் வந்தார்,
ஆனால் நம்ம பழி தீர்த்தது பொறுப்பு என்ன செய்யறாரு? இப்போ படை பட்டாளங்களோட வர துவங்கிடுவார். இப்போ அப்போ நம்மளுடைய நிம்மதி இழந்துருமா இல்லையா? அப்போ என்ன சொல்றார்? அதுக்கு துணையாக நாங்கள் நிற்கக்கூடாது. வகுவத்தி நப்சிஹி வ ஃபிக்ரத்திஹி ஃபி அன்வா இல்லாதா அல்லதி யூசிலுவா இலைஹி கமா ஹுவல் மஷாயித். இன்னைக்கு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சின்ன ஒரு அடி பதில் ஒரு அடி, இதோட முடிஞ்சிருமா மேட்டர்? இல்லை. பார்த்தா மேட்டர் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பிறகு பார்த்தா ஒரு மாதத்துக்கு பிறகு திரும்ப புதிய வடிவத்தில் திரும்ப வரும். இதான் இன்னைக்கு என்ன செய்ய? ஏன்னா மக்கள்கிட்ட பக்குவமான நிலை இல்லை, மக்களிடத்துல பக்குவமான நிலை இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ இன்றைக்கு கண்கூடாக நம்ம பார்க்குற செய்தி என்ன? நம்ம எதிர்த்து பழி தீர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த பழிக்கு பழி அவன் திரும்ப தீர்த்துக்கிறதுக்கு என்ன செய்கிறான்? எந்த வழியை எப்படியெல்லாம் கையாளணுமோ அந்த வழிகளை என்ன செய்கிறான்? கையாளுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதா சபர, ஆனால் அவன் பொறுமையாக இருந்து, வ ஆஃபா, அந்த தீங்கு செய்தவரை மன்னித்து விட்டால், அமின மின் ஹாதல் தரர், இந்த தீங்கிலிருந்து அவர் என்ன செஞ்சார்? பாதுகாப்பு பெற்றுவார். அநியாயம் பண்ணிட்டார், நம்ம பொறுத்துட்டோம், நம்ம எதிர்வினை ஆற்ற இல்லை, நம்ம பழி தீர்க்க இல்லை, இப்போ நம்ம நிம்மதியோடு இருக்கலாமா இல்லையா? நிம்மதியோடு இருக்கலாம். ஆனால் பழி தீர்த்து விட்டால் வீட்டில் இருக்க முடியாது, வெளியில் நடமாட முடியாது, நம்ம பாதுகாப்பாக தொழிலுக்கு போக முடியாது, நம்மளுடைய பிள்ளைகள் வெளியில் போக முடியாது, எல்லாத்தையும் இழந்துருவோமா இல்லையா? இழந்துருவோம். அப்போ இந்த வகையில் நம்ம என்ன செய்கிறது? முடிந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையோடு அதை கையாளுவது, சகித்துக் கொள்வது. அவர் என்ன செஞ்சிருவார்? காலக்கிரமத்தில் தன்னுடைய அநியாயத்தை அப்படியே கைவிட்டுருவார். வல் ஆக்கிலு, இப்போ என்ன செய்கிறார்? புத்தி உள்ளவன் பாருங்க, லா யக்தாரு அலமல் லரரைனி பித்தஃபி அதுனாகுமா. உண்மையிலே புத்திசாலியான்னு சொன்னால் ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் வாளோட வர்றான். அப்போ எது பாதிப்பு குறைஞ்சது? எது? அடி பாதிப்பு குறைய. ஆனால் புத்தி உள்ளவர் என்ன செய்யணும்? பாதிப்பு எதில் குறைவு இருக்கிறதோ அதைத்தான் கையாளணும், அதைத்தான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்போ நம்ம என்ன செய்யறது? நம்ம மன்னித்து பொறுமையோடு அதை கையாளுற நேரத்தில் அது என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு பாதுகாப்பாக வரும், எங்களுடைய நிம்மதிக்கு என்ன செஞ்சிடும்? அது வழிகோலும். அப்போ இந்த வகையில் என்ன செய்யுது? புத்தி உள்ளவர் இப்படித்தான் நடந்து கொள்வார். வகம் கதி ஜலபல் இன்திகாமுல் முகாபலா மின் ஷர்ரின் அஜஸ சாஹிபு அன்தஃபி. இப்படி எதிர்கொண்டதால, பழிக்கு பழி தீர்த்தத்தால சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவர் அவர் அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு எதிரி என்ன செஞ்சிருவான்? பெரிய ஒரு எதிர்ப்போட வந்துடுவான். அப்போ என்ன செஞ்சிரு? இப்போ முழுசாக நம்மளுடைய எல்லாமே இழந்துருவோம், முழுசாக எங்களுடைய பாதுகாப்பு போயிடும், நம்பிக்கை இது எங்களுடைய நிம்மதி போயிடும், எங்களுடைய தொழில் போயிடும், வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் ஆகி என்ன செஞ்சிருவோம்? வீட்டு காவல் இருக்க வேண்டி வந்துடும் பல நாளில். வீட்டு காவலில் பல நாள் இருந்தால் சாப்பாடு போடுறது யாரு? சாப்பாடு போடுறது யாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இதுக்கு தான் இந்த நூலின் ஆசிரியர் சொல்கிறார், என்ன செய்யுது? முடிந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். வகம் கதி தஹபத் நுஃபூசுன் வரியாசாத்துன் வ அம்வாலுன் லவ் ஆஃபல் மத்லூமு லபகியத் அலைஹி. இதுக்காக வேண்டி எங்களுடைய தொழில், எங்களுடைய பணம், எங்களுடைய தொழில் எல்லாமே இழந்து இப்படி இருக்கிறதால நம்ம என்ன செய்யுது? இதை விட நம்ம அவரை மன்னிச்சுட்டு விட்டுட்டோம்டா, அதை நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் முழுமையாக நமக்கு என்ன செஞ்சிடும்? இங்கே இவ்வளோ கஷ்டப்படவு, மத வேதனை அடையோ, நிம்மதியை இழக்கிறதுக்கோ, தொழிலை இழக்கிறதுக்கோ, வெளியில் நிம்மதியாக சுற்றுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது? வராது என்று சொல்லி என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் என்ன செய்கிறது? இதை நாங்கள் பொதுவாக அவர் எவ்வாறு எங்களை எதிர்கொள்கிறாரோ அது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்கொள்ளாமல் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு வர இருக்கிற அந்த தீமையில இருந்து நாங்கள் அவற்றை தடுப்பதற்கான வழிகளை கையாள வேண்டும் என்கிற வகையில் என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்? இந்த 36வது பக்கத்தில் என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக 37வது பக்கம் 16வது, அன்னமணி அத்தாதல் இன்திகாம, யாரெல்லாம் வளமையாக பழி தீர்த்துக் கொள்கிறார்களோ, வலம் யஸ்பிர், பொறுமையை மேற்கொள்ளாமல், லாபுத்த அன் யகா ஃபில் துல்மி, பொறுமை காக்காம பழி தீர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க
நிச்சயமாக அநியாயத்தில் விழுந்துருவாங்க. அது எப்படி அநியாயத்தில் விழலாம் சொல்லுங்க பாப்போம். அதான் மிக முக்கியம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அடிண்டா ஒருத்தர் கன்னத்தில் ஒருத்தர் அரைஞ்சிட்டார், அவரே மாதிரி அடிக்கணுமா? நூலா வச்சு அதே அளவில் அடிக்கணுமா? அடிக்கிறார். மேலதிகமாக என்ன செஞ்சிடும்? சில நேரங்களில் பவர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ யார் அநியாயக்காரன்? யாரு அடிச்சு ரெண்டாவது தானே அடிச்சாள். அப்ப எப்பயுமே என்ன செய்ய முடியாது? சரியா நூலுக்கு நூலா என்ன செய்ய முடியாது? நம்ம பழி தீர்த்துக் கொள்ள முடியாது. இப்ப இவர் என்ன செஞ்சிருந்தார்? தனக்கு செய்த அநியாயத்துக்கு இவர் பழி தீர்க்க போய் இவர் அநியாயத்தை வைத்து விடுத்துட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் என்ன செய்யறார்? அந்த நூல் ஆசிரியர் சொல்ற அன்னமணி தாதல் இன்திகாம வலம் யஸ்பிர், பொறுமை காக்காமல் லா புத்த அன் யகா ஃபி ظுல்மி, அவர் அநியாயத்தில் விழுந்துருவார். ஃபைன்ன நஃப்ஸ, என்ற ஆன்மா என்பது லா தக்திசிரு அலா கதிரில் அத்லில் வாஜிப், எந்த அளவுக்கு அவருக்கு பழி தீர்க்கணுமோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மா நிற்காது. அவர் ஒன்று தான் அடிச்சவர், இவர் 2 அடிச்சிருப்பார். பல ஆண்டு இருக்குதா இல்லையா? இருக்குது. அவர் கன்னத்தில் அடிச்சு இவர் கண்ணம் கிடைக்கல, வேற இடத்துல என்ன செஞ்சிருப்பார்? அரைஞ்சிட்டு போயிருப்பார். இது இஸ்லாம் என்ன செஞ்சு தடை செஞ்சிருக்கா இல்லையா? தடை செய்திருக்கிறது. அப்ப என்ன செய்யுது? பொதுவாக அறிவை பயன்படுத்தியோ விரும்பிய விரும்பாமலோ சரியாக என்ன செய்ய முடியாது? நாங்கள் பழி தீர்க்க முடியாது. அதை விட பேசாம பொறுமையோடு இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம என்ன செய்யறோம்? மீண்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? அநியாயத்தில் விழுந்து விடக்கூடாது. வருப்பமா அஜஸத் அனில் இக்திசாரி அலா கத்ரில் ஹக், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சரியா உரிய அளவில் அந்த பழி தீர்த்தல் இருக்காது. அந்த பழி தீர்த்தல் என்ன செய்யாது? உரிய அளவில் இருக்காது. ஃபைனல் கலப, கோபம் வந்துட்டா யஹ்ருஜ் பி சாஹிபிஹி லா ஹத்தின் லா யகிலு மா யகூல் வ யஃஅல். கோபம் வந்துட்டேன்னு சொன்னா அது பிறகு என்ன செய்யுது? அவர கை எங்க போகுது, வாயால என்ன வார்த்தைகள் வருதுன்னு சொல்லவே முடியாது. கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியாது. என்றால் அவருடைய உடலுடைய உஷ்ணம், வேகம், கோபம் வந்துட்டு முகமெல்லாம் சிவந்துரும். இப்ப என்ன செய்யுது? நல்ல மனிதருடைய வாயில கூட சில நேரங்களில் என்ன செஞ்சிடும்? அசிங்கமான வார்த்தைகள் வந்துடும். சரிதானே? அப்ப இந்த வகையில தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நம்ம என்ன செய்ய? பொறுமையோடு இருக்கிறது தான் மிக பிரதானமானது என்று சொல்லி என்ன செய்கிறார்? வயஃபல் ஃபபைனமா ஹுவ மத்லூமுன் யன்ததிருன் நஸ்ர வல் இஸ்ஸ இதன் கலப ஸாலிமன் யன்ததிருல் மக்த வல் உகூபா. அவன் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தா அவன் என்ன செய்வான்? அவன் கண்ணியத்தோடு இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், அல்லாஹ் நேசிப்பான். இப்படி எல்லாம் இருக்கத்தக்கன இவன் அநியாயம் பண்ண போய் கடைசி என்ன செஞ்சிடறான்? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் என்ன செஞ்சிடறான்? ஆளாகி வந்துடுறான். ஏன் காரணம் என்ன? அந்த உரிய அளவை மீறி வர என்ன செஞ்சிட்டார்? பழி தீர்த்து கொண்டார். உரிய அளவை விட கூடுதலாக என்ன செஞ்சிட்டார்? பழி தீர்த்து கொண்ட காரணத்தினால அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் ஒரு என்ன செஞ்சிருவார்? ஆளாகி விடுவார் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். ஷேக் பத்ர் என்ன செய்கிறார்? ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்கிறார். இன் ஆகபுத்தும், நீங்கள் யாரையாவது தண்டிக்க நீங்க நினைத்தால் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிப்தும் பிஹி, நீங்க எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே அளவு தான் என்ன செய்யலாம்? உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை விட கூடுதலாக என்ன செய்ய முடியாது? நீங்கள் தண்டிக்க முடியாது என்று குர்ஆன் என்ன செய்யுது? சூரத்து நஹ்ல்ல 126வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வகையில நம்ம என்ன செய்யறது? பொறுமையோடு இருந்து கொண்டு நாங்கள் பொறுமையோடு இருந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய நல்ல செயல் என்பதை என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியரும் அதுக்கு விளக்கமாக சொன்ன ஷேக் பத்ரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 17வது 39வது பக்கம் ஏன்னா இன்னைக்கு இதை முடிக்க வேண்டியிருக்கிறதால சுருக்கமாக பார்த்துட்டு போகிறோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், அன்ன ஹாதிஹில் மத்லமா அல்லதி ظுலிமஹா ஹிய சபபுன், நான் எங்களுக்கு அன்ன ஹாதிஹில் மத்லமா அல்லதி ظுலிமஹா ஹிய சபபுன் இம்மா லி தக்ஃபீர் சய்யிஅதிஹி அவ் ரஃப்இ தரஜதிஹி. நம்ம ஒரு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம், அந்த அநியாயம் என்ன செய்யப்படும்? அந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். ஒண்ணே தக்ஃபீர் சய்யாத். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய அந்தஸ்துகளை என்ன செஞ்சிருவான்? உயர்த்திடுவான். என்று அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாதிச்சுட்டு பேசாம என்ன செய்யறோம்? இஸ்லாம் சொல்லுகிற முறைகள் அப்படியே கையாண்டுட்டு பொறுமையோட அல்லாஹ் நேசிப்பான், அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான் என்றெல்லாம் வசனங்கள் சொல்லுகிற பொழுது
இப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா எங்களுடைய தவறுகள் அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம பாதிக்கப்பட்ட அந்த அளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய அந்தஸ்துகளை என்ன செய்வான்? உயர்த்துவான் என்று என்ன செய்யுது இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். ஃபைதன் தகம, ஆனா இவர் என்ன பழி தீர்த்து கொண்டால், வலம் யஸ்பிர் பொறுமை காக்கவில்லை, லம் தகுன் முகஃபிரத்தன் லி ஸய்யிஅதிஹி வலா ராஃபியத்தன் லி தரஜதிஹி, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவோ இவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படவோ மாட்டாது. அப்ப அந்தஸ்துகள் உயர்த்தப்படுறதாக இருந்தால், எங்களுடைய சிறிய தவறுகள் மன்னிக்கப்படுறதாக இருந்தால், நாங்க அவர் அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயத்தை நம்ம என்ன செய்வோம்? அப்படியே நம்ம முடிந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையோடு அதை மேற்கொள்வோம். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லி இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். 40வது பக்கம் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தீமியா அவர்கள் சொல்கிறார்கள். 18வது அன்ன அஃப்வஹு வ ஸப்ரஹு, அவருடைய மன்னிப்பு அவருடைய பொறுமை, மின் அக்பரில் ஜுந்தி லஹு அலா ஹஸ்மிஹி, மிகப்பெரிய படை சிப்பாய். எது? எங்களுடைய மன்னிப்பும் எங்களுடைய பொறுமையும். யாருக்கு எதிரான படை? எங்களுடைய எதிரியை விட ஒரு சிறப்பான சிப்பாய் படை என்று சொன்னால் நாங்க மேற்கொள்ற பொறுமை தான், நாங்க மேற்கொள்ற மன்னிப்பு தான் என்று சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் சொல்கிறார். ஃபைன்ன மன் சபர வ அஃபா, யாரெல்லாம் பொறுமை காத்து மன்னித்து விடுகிறானோ, கான சபருஹு வ அஃபுஹு மூஜிபல் லிதுல்லி அதுவிஹி, அவருடைய பொறுமையும் அவருடைய மன்னிப்பும் எதிரி தலை குனிற அளவுக்கு என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். எதிரி என்ன செஞ்சிருவான்? தலை குனிஞ்சு, வ ஹௌஃபிஹி, இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்டவன்ல இருந்து இவர் பயப்படுவார். எப்ப எப்ப நம்மளுடைய கையை முறிப்பானோன்னு சொல்லி என்ன செய்வார்? இப்ப அப்படி நினைச்சு கொள்வார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை பொறுமையோடு மேற்கொள்கிறோம். வ ஹஷ்யதிஹி மின்ஹு வ மினன் நாஸ், இப்ப இவன் என்ன செய்யறான்? எதிரி ஒரு ஆள் அல்ல, இவன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர் ஒருவர், இவர பயமும் இருக்கும் அவனுக்கு. இது அல்லாம மக்கள் சில ஆட்கள் என்ன செய்வாங்க? அநியாயத்துக்கு எதிராக நிற்பாங்க. அநியாயத்துக்கு என்ன செய்வாங்க? எதிராக நிற்பாங்க. மக்களும் சில நேரங்களில் தூண்டப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க? அநியாயம் செய்யணும் பாதிப்புக்குள்ளாக்கிடுவானோ என்கிற அச்சத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன செஞ்சிருவான்? கொடுத்துருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பாதிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவன் சார்பாக என்ன செய்வாங்க? மக்களும் சில வேளைகளில் என்ன செஞ்சிருவாங்க? விழித்து நின்றுவாங்க, அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க, உண்மையின் பக்கம் நிற்பாங்க, பாதிக்கப்பட்டவனின் பக்கம் நிற்பாங்க. அப்ப இந்த வகையில் என்ன செஞ்சிருவான்? எதிரி அவர் தலை குனிஞ்சி என்ன செய்து மூக்குடைப்பட்டு இப்ப என்ன செய்து எந்திரிச்சு நடக்க முடியாம வெளியில செல்ல முடியாம இவர் என்ன செய்வார்? இருப்பார். இதனாலதான் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார், பொறுமையும் மன்னிப்பும் என்பது மிக சிறப்பான படை, மிக சிறப்பான சிப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில நாங்க இதை என்ன செய்யணும்? நாங்க முடிந்த அளவு பொறுமையோட அதே நேரத்தில் மன்னிப்போட இந்த தீமைகளை இந்த தீங்குகளை நாங்க மேற்கொள்வதுதான் சிறப்பான வழி என்பதை இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். அடுத்தது 19வது 42ஆம் பக்கம் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தய்மியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அன்னஹு இதா அஃபா அன் ஹஸ்மிஹி, ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? தன்னுடைய எதிரியை மன்னிச்சிட்டார் என்றால், இஸ்தஷ்அரத் நஃப்சு ஹஸ்மிஹி அன்னஹு ஃபௌகஹு வ அன்னஹு கத் ரபிக அலைஹி. இப்போ எதிரியை மன்னிச்ச உடனே எதிரி என்ன நினைக்கிறான்டா? நம்மளோட உயர்ந்துட்டான், என்ன திரும்ப ரியாக்ஷன் வரல தானே, எதிரி விளைவுகள் வரல, பழி தீர்க்க இல்லை. இப்போ இவர் என்ன நினைக்கிறான்? நம்ம செஞ்ச அநியாயத்தெல்லாம் கடைசி இப்போ நம்ம தாழ்ந்து போய்த்தோம், இவன் நல்லவனா போய்த்தான், இப்போ இவன் உயர்ந்துட்டான், இவனுடைய அந்தஸ்து கூடிட்டுது, மக்கள்கிட்ட இவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் என்ன செஞ்சிடும்? கூடிரும். ஏன்னா அநியாயம் செய்யப்பட்டும் என்ன செய்யறான்? பேசாம இருக்கிறானே, பொறுத்து கொள்கிறானே. இந்த வகையில் என்ன செய்யறார்? இஸ்தஷ்அரத் நஃப்சு ஹஸ்மிஹி அன்னஹு ஃபௌகஹு வ அன்னஹு ரபிக அலைஹி. அப்ப எதிரியை விட இவர் என்ன செஞ்சிட்டார்? வென்றுட்டார், வெற்றி அடைந்து விட்டார். ஃபலா யஸாலு யரா நஃப்ஸஹு தூனஹு, இப்ப எப்பயுமே பார்த்துட்டு இருப்பார், அவன் உயர்ந்தவன், நம்ம எப்பயுமே தாழ்ந்தவன் தான் என்கிற நிலைக்கு என்ன செஞ்சிருவார்? பார்த்து கொண்டே இருப்பார். வ கஃபா பிஹாதா ஃபத்லன் வ ஷரஃபன் லில் அஃபி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் 19வதாக என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு ஷேக் பத்ர் அப்பாத் என்ன செய்கிறார்? ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறார், மா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா அஸ்ஸா இல்லா இஸ்ஸா,
அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதர் மன்னிக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு உயர்வை கொடுப்பான். இந்த ஹதீஸ் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்ன செய்கிறது 19வது பக்கத்துல. அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்னிக்க மன்னிக்க அந்தஸ்துக்களை கண்ணியம் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு உயர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், இந்த நூலுக்கு விளக்கமாக எழுதிய ஷேக் பத்ர் அல் அப்பாத் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். இறுதியாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் 20வது அன்னஹு இதா அஃபா வஸஃபஹ கானத் ஹாதிஹி ஹஸனா. இவர் மன்னிச்சிட்டார்னு சொன்னால், இவர் பொறுமையோடு இருந்துட்டார்னு சொன்னால் இது அவருக்கு ஒரு நன்மையாக மாறிவிடும். பொறுமையோடு இருந்துட்டா என்ன செஞ்சிடும், நன்மையாக மாறிவிடும். ஃபதுவல்லிது லஹு ஹஸனத்துன் உக்ரா, இது இன்னொரு நன்மையை ஈட்டி தரும். வதில்கல் உக்ரா, அது இன்னொரு நன்மையை ஈட்டி தரும்னு சொல்லி என்ன செய்யுது, அடுக்கடுக்காக நன்மைகள் என்ன செய்யும் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். துவல்லிது லஹு உக்ரா, இப்படி என்ன செய்யுது, ஒரு நன்மை அடுத்த நன்மை அடுத்த நன்மை என்று சொல்லி என்ன செய்யுது, வஹலும்ம ஜர்ரா ஃபலா தஸாலு ஹஸனாத்துஹு ஃபீ மஸீத், இவருடைய நன்மைகள் அப்படியே உயர்ந்து போய் கொண்டே இருக்கும். யார, பொறுமையோடு இருக்கிறவங்க, பொறுமையோட இருக்கிறவங்க. ஃபஇன்ன மின் ஸவாபில் ஹஸனத்தில் ஹஸனா கமா அன்ன மின் இகாபி ஸய்யத்தி ஸய்யா பஅதஹா, எப்படி நன்மைக்கு நன்மையோ அது மாதிரி தீமைக்கு தீமை என்ன செஞ்சிரும் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நாங்க மன்னிக்கிறதால அதை அப்படி முழுமையாக கண்டுகொள்ளாமல் விடுற காரணத்தால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், எங்களுடைய நன்மைகளை அடுத்தடுத்து என்ன செஞ்சிருவான், அதிகரித்து கொண்டே செல்லுவான் என்று சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பொறுமைக்கு துணை நிற்கக்கூடிய காரணிகள் 20ஐயும் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். கடைசியாக ஷேக் பத்ர் அல் அப்பாத் என்ன செய்கிறார், 2 மிக முக்கியமான செய்திகளை தன்னுடைய கடைசி பகுதியில் சொல்லியிருக்கிறார். அவருடைய வசியத்தாக பக்கம் 44வது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஊசி ஃபில் ஹிதாமி பி வசியத்தைன், இறுதியாக நான் என்ன செய்கிறேன், 2 வசியத்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, தஹுஸ்ஸு குல்லு வாஹிதின் மின்னா ஃபி ஹாஸத்தி நஃப்ஸிஹி, அதாவது நம்ம ஒவ்வொருவரும் அவரவர் வழியில எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யுது, இவ்வளவு செய்திகளையும் சொல்லிட்டாங்க. சொன்னது என்ன, பொறுமையோடு இருக்கணும், மன்னிப்பு அளிக்கணும், அல்லாஹ்விட்ட கூலி எதிர்பார்க்கணும், அல்லாஹ் நேசிக்கிறான் என்கிற அந்த அடிப்படையில் இதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுது, இதை நான் எவ்வாறு கையாளுவது. இவ்வளவு செய்தியும் படிச்சிருக்கிறோம். படிச்சதுக்கு பிறகு எங்களை நோக்கி தீமைகள் வருகிற பொழுது, சோதனைகள் வருகிற பொழுது இதை நம்ம எப்படி கையாள வேண்டும் என்கிறத நம்ம யார் தீர்மானிக்கிறது, நான் தீர்மானிக்கிறது இல்லை, அவரவர் தீர்மானிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுது, அவரவர் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், முதலாவதாக சொல்லுகிறார். இரண்டாவதாக 45வது பக்கத்தில் சொல்றார், இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பொறுமைக்கு துணை நிற்கக்கூடிய காரணிகள் 20ஐ சொல்லியிருக்கிறார். இந்த காரணிகளை நாங்கள் மாத்திரம் படிக்கிறதல்ல, இதை என்ன செய்யணும், மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை எத்தி வைக்க வேண்டும். பொதுவாக இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள், மீடியாக்கள், அது எதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் இந்த செய்திகளை மற்றவங்களுக்கு எத்தி வைக்க முடியுமோ அந்த வகையில் நம்ம என்ன செய்து எத்தி வைக்க வேண்டும் என்கிற 2 மிக முக்கியமான கோரிக்கையை, வசியத்தை என்ன செய்கிறார் இந்த நூலுக்கு விளக்கம் எழுதிய அப்துல் ரஸாக் பின் அப்துல் முஹ்சின் அல் பத்ர், மதீனாவை சேர்ந்த, இன்றைக்கும் மதீனா ஹரத்துக்குள்ள, மதீனா பள்ளிக்குள்ளே நீண்ட காலமாக பாடம் நடத்தி கொண்டு வருகின்ற இந்த நூலினுடைய நூலுக்கு விளக்கம் எழுதிய ஷேக் அப்துல் ரஸாக் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே அதற்கு ஏற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன செய்வோம், நாங்கள் தெரிந்து கொண்ட விடயங்களை மற்ற சகோதரர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் எத்தி வைப்போம். அதே நேரத்தில் இந்த அம்சங்களை நம்ம தீமைகள் வர்ற நேரத்தில் இதை எவ்வாறு கையாளுவது, அல்லாஹு தஆலா அந்த பொறுமைக்கு என்னென்னலாம் கூடியிருக்கிறதாக, நேசிக்கிறதாக, எப்படியெல்லாம் இதில் கையாள வேண்டுமோ அந்த வகையில் கையாளக்கூடிய நல்ல அருமையான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.